4xy plus minus 4xy plus 3xy plus minus 9xy. First plus நகர்த்திக்கலாம், அப்புறம் minus நகர்த்திடலாம். 4xy plus 3xy minus 4xy plus into minus 9xy. 4 plus 3 is 7xy plus into minus minus 4xy plus into minus minus 9xy. So 7 minus 4 is 3, 3xy minus 9xy. பெரிய number symbol minus, so 9 minus 3 is 6. Answer is 6xy. Fifth sum, arrange the following expressions horizontally and add போட்டிருக்காங்க. இதை வந்து ரெண்டையும் கொடுத்துருக்காங்க, ஹரிசன்டலாக கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துக்கும் இந்த மாதிரி கோலன் கொடுத்துருக்காங்க, செமிகோலன் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இங்கே ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ப்ராக்கெட்டில் ரெண்டையும் பிரித்து ஆடாக போட்டுக்கலாம். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறதுனால தான் புரியும். நமக்கு உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிச்சுன்னா சிம்பிளாகவே 2 ஸ்டெப்பில் போட்டுடலாம். 10x ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 11 செமிகோலன் minus 4x ஸ்கொயர் மைனஸ் 8x ப்ளஸ் 16. ஸோ ஃபஸ்ட்டு உள்ள பார்ட்டை வந்து ஒரு ப்ராக்கெட்டில் போட்டுக்கிட்டு இந்த இடத்துல வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. சப்ட்ராக்ட்னு கொடுத்தாங்கன்னா இங்கே சப்ட்ராக்ட் பண்ணணும். ஆட் இதை வந்து இன்னொரு ப்ராக்கெட்டில் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்லாம் தனியாக ஆக்கிடலாம். 10x ஸ்கொயர் இதில் வந்து எக்ஸ் ஸ்கொயர் இதில் வந்து ஒரே ஒரு வேல்யூ இருந்துச்சு. இதில் வந்து எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸு நம்பர் அந்த மாதிரி இருக்கும். அதனால தனியாக எல்லாத்தையும் பிரிக்கணும். நீங்கள் 10x ஸ்கொயரையும் 3xையும் ஆட் பண்ண முடியாது. 10x ஸ்கொயர்னா 10x ஸ்கொயர் ரேஞ்சில் தான் ஆட் பண்ணணும். எக்ஸ்னா எக்ஸ் தான் ஆட் பண்ணணும். நம்பர்ஸ்னா நம்பர்ஸ் ஆட் பண்ணணும். இதுதான் எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ 10x ஸ்கொயர் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4x ஸ்கொயர் இது ஆட் பண்ணுறதுனால ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். இந்த ப்ளஸ் வந்து உள்ளே போய் ஃபுல்லாக மல்டிப்ளை ஆகி என்ன இது வருதோ அதை போடணும். மைனஸ் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் 8x ப்ளஸ் 11 ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 16. அப்போ 10x ஸ்கொயர் மைனஸ் 4x ஸ்கொயர் இஸ் 6x ஸ்கொயர் ப்ளஸ் minus 8x இருக்கு, 3x இருக்கு. அப்போ பெரிய நம்பர் சிம்பல் மைனஸ். ஸோ மைனஸ் 5x ப்ளஸ் 11 ப்ளஸ் 16 இஸ் 27. அப்போ 6x ஸ்கொயர் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 5x ப்ளஸ் 27.